ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜர் நம்மள எல்லாரும் நல்வழிப்படுத்தி உய்விக்கிறதுக்கு நம்மளை பரிசுத்தமாக்கிறதுக்காக அவதரித்தவர். அவரை திருக்கோளூர் பெண்பிள்ளை சேவிச்சுட்டோ பகவத் விஷயம் நிறைந்த அத்தனை வாக்கியங்களையும் ஒன்றா அவர்கிட்ட சொல்கிறா. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 68வது வாக்கியம். கள்வன் இவன் என்றேனோ லோககுருவை போலே. லோககுரு இதில் 3 பேரை குறிப்பிடுறா திருக்கோளூர் பெண்பிள்ளை. முதல்ல சுக்கராச்சாரியாரை பார்ப்போம். இவன்னா யார்? பகவான் வாமனமூர்த்தியாக வந்தார் இல்லையா மகாபலி சமயத்தில். ஸோ வாமனமூர்த்தியை குறிக்கிறது. கள்வன் பெருமாள் கள்வன் தானே. கள்வனால் எல்லாரும் மனசையும் கொள்ளை கொண்டவர் தானே. அதனால் எப்படி வாமனா வந்தார், திவிக்கிரமாக அவதாரம் எடுத்தார். ஸோ எல்லாமே அவர் செய்கிறது எல்லாமே மாயந்தான். அதுதான் கள்வன் இங்கே சொல்கிறா. ஸோ கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போல. இப்போ சுக்கராச்சாரியாரை பற்றி சொல்கிறா. நர்மதா நதிக்கரையில் மகாபலி ஒரு பெரிய யஜ்யம் ஒன்று நடத்தின்னு இருந்தார். மகாபலி ரொம்ப உத்தமந்தான். பிரகலாதனோட பேரன். இந்திரன்டேந்து சொத்தை எல்லாம் அபகரிச்சுன்னு வந்துட்டான் மகாபலி. அதனால் இந்திரன் என்ன பண்ணுறார், விஷ்ணுகிட்ட போய் எனக்கு அந்த சொத்தை மீட்டு தரணும்னு போய் முறையிடுறார். விஷ்ணுவும் சமயம் வரட்டும் நான் அவனை கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்கிறக்க கேட்ட சந்தர்ப்பம் வந்துருத்தோம். கஷ்யப்பருக்கும் அதித்திக்கும் குழந்தையாக பகவானே வாமனமூர்த்தியாக அவதரித்தார். அப்போ அவரோட பேர் உபேந்திரன். 5 வயசு நிரம்பியது குழந்தைக்கு. உடனே பூனல் போட்டு கையில் ஒரு நல்ல கொடையை கொடுத்து அந்த குழந்தை அப்படியும் பிக்ஷை எடுக்கிறதுக்கு யஜ்யசாலைக்கு வருது. சின்ன குழந்தை. மகாவிஷ்ணுவாச்சு, கள்வன் தானே. அவர் வாமன அவதாரமாக எடுத்துகிட்டு அப்புறம் திருவிக்கிர அவதாரமாக எடுக்க போகிறாரு. ஸோ பிரம்மச்சாரியாக நிற்கிறார். அவர் வரதை பார்த்தா எல்லோரும் பிரமிச்சு போகிறா. சூரியனே வந்துருத்தா, சூரிய நாராயணனும் வேதமே குழந்தை வடிவத்தில் வந்துருத்தோ, என்ன ஒரு தேஜஸ். அப்படி எல்லோரும் பிரமிச்சு போகிறா வாமனனோட தேஜஸை பார்த்து. உடனே பகவான்கிட்ட பிக்ஷை கேட்கும்போது அவருக்கு பழக்கம் ஏது, அவருக்கு கொடுத்து தானே பழக்கம். அவருக்கு பிக்ஷை கேட்டலாம் பழக்கம் இல்லை. அதனால் மகாபலியை பார்த்ததும் கொள்வன் நான் அப்படிங்கிறது. ராஜாக்கெலாம் வணக்கமெல்லாம் ஒன்றும் சொல்லலை, கொள்வன் நான் அப்படிங்கிறார். உடனே 2வது வார்த்தை மாவலி அப்படிங்கிறார். உடனே 3வது மூவடி. அவ்வளவுதான், 3 வார்த்தை தான் சொன்னார். இறங்கி வரார் மகாபலி. அதிருந்தே போயிட்டா. எவ்வளோ சுருக்கமாக கூப்பிட்ற இந்த குழந்தை, ஆனால் எவ்வளோ பெரிய தேஜஸாக இருக்குன்னு இறங்கி வாமனமூர்த்தியை பார்க்குறார். நீ ரொம்ப சின்னவனாக இருக்கியேப்பா, உனக்கு கேட்கவே தெரியல. நீ உன் பெற்றோரையோ ஆச்சாரியரோ கூட்டின்னு வந்திருக்கக்கூடாத. உன்னோட குட்டி காலை வச்சுட்டு எப்படி 3 அடி நிலம் போரும் சொல்லு அப்படிங்கிற. இன்னும் நிறைய கேளு, உனக்கு என்ன நகரம் வேணுமோ கேளு, எது வேணாலும் தரேன் அப்படிங்கிற. அப்படியே மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறான். உடனே பகவான் சொல்கிறார், கள்ளச்சிரிப்பாச்சு, அவன் தான் கள்வனாச்சே. போதுங்கிற மனசு இருந்தாலே நிம்மதியாக வாழலாம். எனக்கு இந்த 3 அடி நிலம் போகும், அதை வச்சுட்டு நான் சந்தோஷமாக இருந்துப்பேன். எனக்கு என்ன யாகம் பண்ண ஒரு இடம், சின்ன இடம் வேணும், அவ்வளவுதான் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு குழந்தை சொன்னோன்னே சுக்கராச்சாரியாருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு சாதாரண பிராமணன் ஆச்சரியத்துக்கு வந்தால் இப்படிலாம் சொல்ல மாட்டா. அவளுக்கு எத்தனை கொடுத்தாலும் போகாது, இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாளான்னு தான் தோணும். இந்த குழந்தை இத்துக்கூண்டு காலை வச்சுன்னு போகிறோங்கிறதே இப்படி தன்னோட யோக சக்தியை கொண்டு போகிறார். தெரிஞ்சு போயிடுத்து. சாக்ஷாத் வந்திருக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அடடா, கள்வன் இவன் என்று புரிந்து கொண்டார் சுக்கராச்சாரியார். அதான் லோககுரு. உடனே மகாபலிகிட்ட சொல்கிறார், உனக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? சாக்ஷாத் விஷ்ணுவாக்கும். உன் சொத்தெல்லாம் அபகரிக்க வந்திருக்கார், எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவார், கொடுக்காத அப்படின்னு தடுக்கிறார். அப்போது இவர் சொல்கிறார், மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறார், இல்லை, பகவானே தானம் யாசகம் கேட்டாச்சுன்னா நான் கண்டிப்பாக தானம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கிண்டியில் நீரை விட்டு தாரவாக்க ரெடி ஆகிடுறார். உடனே லோககுரு, இவன் கள்வன் இவன் என்றாரே. உடனே அவர் என்ன பண்ணார், ஆச்சாரியர் தடுத்து மகாபலி தாரவாக்க ஆயத்தமானதும் கிண்டியின் துவாரத்தில் வண்டு ரூபம் எடுத்து போய் அடைச்சுன்றார். இவருக்கு தெரியாதா, வாமனமூர்த்திக்கு தெரியாதா, அவர் தான் பகவான் ஆச்சே. உடனே அவர் என்ன பண்ணார், வண்டு ரூபம் எடுத்து அவர் வந்தார் இல்லையா, இவர் தன்னோட தர்பையை எடுத்து பவித்திரத்துலேருந்து ஒரு தர்பையை எடுத்து அந்த கண்ணை ஓட்டையில் குத்தினார். பார்த்தா அவரோட வண்டோட கண்ணை தொலைச்சிட்டார். ஸோ கண்ணு போயிடுத்து. கீழே வண்டு விழுந்தது. அப்போ தான் சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு போயிடுத்து. ஏன்னா அவர் ஒருத்தர் தானம் பண்ணும்போது தடுக்கக்கூடாது, அது ஒரு அபச்சாரம். அதனால் இவருக்கு தானம் செய்யும்போது தடுத்ததுனால கண்ணு போயிடுத்து. இதைத்தான் பெரியாழ்வார் தன்னோட பாசத்தில் சொல்கிறார்.
சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரை கையனே அச்சோ அச்சோ அப்படின்னு சொல்கிறார். மகாபலிக்கு ஏன் எல்லா சொத்து இழந்தார்? ஆச்சாரிய அபச்சாரம். ஆச்சாரியர் சொன்னார் இல்லையா இது மாதிரி கொடுக்காதேன்னு. அவர் சொன்னது தப்பு தான், ஆனாலும் ஆச்சாரியர் சொன்னதை கேட்கணுமே. கேட்காதனால இவனுக்கு எல்லா சொத்தும் போச்சு. ஸோ 3 அடிக்கு தாரை பார்த்து என்ன பண்ணார்? அப்படியே திரிவிக்ரமனா மாறி மேலே 7 லோகத்தையும் ஒரு அடியால், கீழே 7 லோகத்தை இன்னொரு அடியால், அப்புறம் 3ஆவது அடி என்ன பண்ணார்? மகாபலி தலையிலே வச்சுட்டார். லோககுரு இதைத்தான் கள்வன் இவன் என்றார். பிரகலாதனுக்கு கொடுத்த சத்தியம் இருக்கு இல்லையா, அதனால் மகாபலியை கொல்லலை, அப்படியே பாதாள லோகத்துக்கு ஆழத்துக்கு அனுப்பிச்சுட்டார், பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சி விட்டார். இப்போ மகாபலி பரசுராமர் அவதாரம் எடுத்து விஷ்ணுவினோட ஆணையப்படி ஆயுதத்தெல்லாம் கடற்கரையில் எரிஞ்சிட்டு அந்த விழுந்த இடம்தான் கடல் நீர் அப்படியே உள்வாங்கியது. இதைத்தான் ஓணமாக கொண்டாடுறா அவா. இதைத்தான் திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்கிறா, லோககுரு சொல்கிறா, இவன் தான் கள்வன் இவன் என்றேனோ லோககுருவை போல கண்டுபிடிச்சிட்டாரே, வந்தது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கண்டுபிடிச்சிட்டாரே, சொத்தை அபகரிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டாரே, தைரியமாக பகவான் முன்னாடியே சொல்லிட்டாரே தன்னோட சிஷ்யனுக்கு அப்படிங்கிறாவ. ஆனால் சில பேர் சொல்கிறா இது லோககுருன்னு சொல்ல முடியாது, இவர் அசுரகுரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லோககுருவை பற்றி சொல்கிறா. 2வது லோககுரு சிவபெருமான். அவர் நிறைய இடத்துல நாராயண விஷயத்தை நிறைய இடத்துல நம்ம அவர் நிரூபணம் பண்ணியிருக்கார் லோககுருன்னு. எப்போன்னா அவர் கண்ணன் அவதரிச்சார் இல்லையா, கிருஷ்ணனா யசோதையோட வீட்டில் வந்த உடனே குட்டி குழந்தை அழகு சொட்டுறது நீலமேக ஷியாமலனை பார்க்கணுன்னு சிவபெருமானுக்கு ஆசை வந்துடுத்து. அவர் என்ன பண்ணார்? பார்க்குறதுக்கு திருவோடு எடுத்துட்டு பிக்ஷை எடுக்கிற மாதிரி ஜடாமுடியோட கண்ணன் வீட்டு வாசலில் நின்றுட்டார். அப்போ பார்த்து கண்ணன் அழகு குட்டி கண்ணன் அழறார். அழுதவுடனே யசோதனை வாசலுக்கு கூட்டுன்னு வரா. பார்த்தா அங்கே சிவபெருமான் பிக்ஷை எடுக்கிற மாதிரி நிற்கிறார். அப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார், கள்வா அப்படின்னு சிவபெருமான் நினச்சிக்கிறாராம். அகில லோகத்தையும் ரட்சிக்கிறவன் இங்கே குழந்தையா இப்படி உக்காந்துட்டுருக்காரே, சரியான கள்வன் இவன் அப்படின்னு சிவபெருமான் நினச்சிட்டாராம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சிவபெருமான் இவர்கிட்ட கேட்டுட்டாராம், நீ கிருஷ்ணாவதாரம் எடுக்க போகிற, உன்னை எனக்கு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, நீ என்னோடய கைலாசத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டுட்டாராம். அதுக்கு கிருஷ்ணர் சரி நான் உங்ககிட்ட ஒரு வரம் கேட்குறதுக்கு வரேன் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாராம். அப்போ சொல்கிறாராம், எல்லாருக்கும் வரம் கொடுக்குறவன் நீ எங்கிட்ட வரம் கேட்க போறியா அப்படின்னு சிவபெருமான் நினச்சிட்டாராம். ஒவ்வொன்றும் லீலைகள் தான். அதான் நான் கள்வாங்கிறா. கள்வான்னா அப்படியே அன்பு மிகுதியால் சொல்கிறது. நம்ம குழந்தைல கொஞ்சம் இல்லையா, அது மாதிரி அன்பு மிகுதியால் கள்வா அப்படின்னு சொல்கிறா. கிருஷ்ணாவதாரம் எடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் நடந்தது இல்லையா. கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் ஆகி குழந்தையே பிறக்கலையாம். அதுக்கு என்ன பண்ணுற, கிருஷ்ணர் ருக்மணிகிட்ட வா நம்ம கைலாசம் போய் சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறார். இவளுக்கு ஒரே ஆச்சரியம், எல்லா வரத்தையும் கொடுக்குற நீங்கள் சிவபெருமான்கிட்ட போய் வரம் கேட்க போகிறீங்களா அப்படிங்கிறா. அப்புறம் 2 பேரும் கிளம்பி கைலாசம் போகிறா. அங்கே போனது சிவன் நல்ல மரியாதை, சிவபெருமான் நல்ல மரியாதை கொடுத்து கண்ணனுக்கு அவர்கிட்ட சொல்கிறார், கண்ணா அதுக்கு கண்ணன் சொல்கிறார், நீ என்ன ஒன்றும் மரியாதைலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் உங்கள்கிட்ட வரம் கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிறார். இவருக்கு உள்ளூர சிரிப்பு தான், எனக்கு குழந்தை வர வேணும்னு அப்படி கிருஷ்ணர் அவர்கிட்ட கேட்குறாராம். அப்போ கிருஷ்ணரை பாசுற கள்வா அப்படின்னு அவர் அழைச்சாராம் மனசுக்குள்ளே தான். ஏன்னா சிவபெருமான் அவரோட தாத்தா தான் கிருஷ்ணரே. ஏன்னா வந்திருக்கே பாசில், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சந்திரனை தான் படைத்தான் வந்திருக்கு இல்லையா. அப்படி இருக்க நீ என்கிட்ட வரம் கேட்க வந்திருக்கே குழந்தை வர வேணும்னு, இவன் கள்வன் இவன் என்றேனோ லோககுரு போலே, அப்படி லோககுரு சிவபெருமான்கிறதுக்காக இப்படி ஒரு இதை சொன்னால் திருக்கோளூர் பெண் பிள்ளை. அப்புறம் 3வது லோககுரு யார் சொல்கிறான்னா நம்மாழ்வார். ஏன்னா அவர் பாசுரங்கள் எல்லாம் பெருமாளை கள்வான்னு எப்படி அழைச்சிருக்காரு. அந்தரியாமையாக உள்ளே உட்காந்துருக்கிற கண்ணனை கள்வனேன்னு தானே சொல்லுவார் அவர். இந்த மாதிரி 3 பேரையும் லோககுருன்னு வச்சுட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, கள்வன் இவன் என்றேனோ லோககுரு போலே அப்படின்னு.